சிகிச்சையின் போது இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? புதுவை இளைஞர் உடல் பருமன் காரணமாக உடல் பருமனை குறைக்க மேற்கொண்ட சிகிச்சையில இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறையின் சார்பில் தற்போது விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 இணை இயக்குநர்கள் கொண்ட குழுவை அமைத்து மருத்துவத்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 2 நாட்கள்ல விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கவும் சுகாதாரத்துறை இந்த குழுவினருக்கு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது. உயிரிழப்புக்கான காரணம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்க மருத்துவத்துறை அமைச்சர் இளைஞரின் பெற்றோர்களுக்கு உறுதியளித்திருந்த ஒரு சூழல்ல தற்போது இந்த குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணை என்பது துவங்கியிருக்கிறது. புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர் ஹேமச்சந்திரன் அதிக உடல் பருமன் காரணமாக சென்னை பம்மல்ல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார். குறிப்பா யூடியூபை பார்த்து இந்த மருத்துவமனையில சிகிச்சை பெறுவதற்காக இங்கே வருகை தந்த ஹேமச்சந்திரனுக்கு நேற்று முன்தினம் அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை என்பது வழங்க முடிவு செய்யப்பட்டது. ஹேமச்சந்திரனுக்கு கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை தொடங்கிய அடுத்த 15 நிமிடங்களிலேயே ஹேமச்சந்திரன் இறந்து விட்டதாக மருத்துவமனை தரப்புல தெரிவித்து அவர் கார்டியாடிக் அரெஸ்ட் மூலமாக அவர் இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்த விவகாரம் என்பது பேசுபொருளாகவும் அதிர்ச்சிகரமாகவும் மாறியது. குறிப்பா உடல் ஆரோக்கியத்துடன் இருந்த ஹேமச்சந்திரன் தவறான சிகிச்சை காரணமாகத்தான் இறந்து விட்டதாகவும் மயக்க மருந்து கொடுத்ததில் சந்தேகம் இருப்பதாகவும் மருத்துவர் மற்றும் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயிரிழந்த இளைஞருடைய குடும்பத்தினர் புகார் தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல உயிரிழந்த ஹேமச்சந்திரனுடைய தந்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடமும் வீடியோ வாயிலாக கோரிக்கையை விடுத்திருந்தார். குறிப்பா மருத்துவமனை சிகிச்சைக்கு சேர்த்த சில நிமிடங்கள்ல மகன் இறந்து விட்டான் எனவும் இந்த சோகம் கடுமையாக தன்னை வாட்டி வதைப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் உடல் பருமன் சிகிச்சையால உயிரிழந்த இந்த இளைஞருடைய உயிரிழப்பு தொடர்பாக தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்ததுடன் இளைஞர் ஹேமச்சந்திரனுடைய உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை நடத்த குழு அமைக்க இருப்பதாகவும் அவர் உத்தரவிட்டிருந்தார், உறுதியளித்திருந்தார். அந்த அடிப்படையில தற்போது குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 இயக்குநர்கள் கொண்ட குழு மருத்துவத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் விசாரணை என்பது துவங்கி இருக்கிறது. 2 நாட்கள்ல விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க மருத்துவ நல்வாழ்வுத்துறை இந்த சம்பந்தப்பட்ட குழுவுக்கு உத்தரவை வழங்கியிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.